வணக்கம். செய்திகளை உரக்க சொல்வோம். சூரங்கோட்டை, தொருவலூர் ஊராட்சிகளில் கிராம சபை கூட்டம். சூரங்கோட்டை ஊராட்சி அலுவலகத்தில் ஊராட்சி செயலாளர் பாக்கியராஜ் தலைமையில் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் துவாரகன் முன்னிலையில் மக்கள் நல பணியாளர் முத்துகிருஷ்ணன் மற்றும் காவல்துறை, கிராம நிர்வாக அலுவலர், மின்துறை, பொது சுகாதார அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்ட கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் உலக நீர் தினத்தை முன்னிட்டு நீர் ஆதாரத்தை மேம்படுத்துதல், மழை நீரை சேகரித்தல், 100 நாள் வேலைவாய்ப்பில் கண்மாய் குளங்களுக்கு செல்லும் வரத்து கால்வாய்களை பராமரித்தல், வீடுதோறும் மழைநீர் சேகரித்தல் என நீர் வளம் காப்பது குறித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இறுதியில் செயலாளர் பாக்கியராஜ் நன்றியுரை கூறினார். குடும்பமாக, சமூகமாக இணைந்து செயலாற்ற வேண்டும். இதற்கான கீழ்காணும் நடவடிக்கைகளில் ஈடுபடுதல். வாழ்ந்ததும் மழை நீரை சேகரித்தல். இப்போ முன்னாடி இந்த வீட்டுக்கு மழை நீர் தொட்டி தான் சேகரிச்சாங்கல்ல, தண்ணி விழுகிறத நம்ம வீட்டில் தண்ணி தொட்டி அமைச்சு சேகரிக்கணும். ஒரு நாளைக்கு சுத்தமான குடிநீர் நிலத்தினை உறுதி செய்வது விளக்கமளித்தல். அதுல கொடுக்குறாங்கல்ல 10% கட்டணம் பதிக்கல. மீனாட்சி விரதம் நுண்ணுயிர் உரம் நமக்கு இல்லை, இந்த இது கிடையாது. தோன்ற முடியாத சூழ்நிலை இருக்கு. அம்மா தண்ணி வச்சாலும் பார்க்க முடியும். இப்போ திறந்து விட்டோம்னா தண்ணி வெளியே ஊருக்கு வேற ஊர் சார்பா சார் எப்போ நம்ம ஏரியாவுக்கு 25 நாள் இருக்கும். வீட்டு வரி ரசீது நான் ஒரு முறைக்கு ஒரு ஆண்டுக்கு 2 முறை கட்டியிருக்கேன். அந்த ரசீதுனா நான் எடுத்து வரேன், ஒரிஜினல் டாக்குமெண்ட் எடுத்து வரேன். நான் அவசரமாக வர்றதுனால நான் இப்போ எடுத்துட்டு வர முடியல. இல்லை செல்லில் இருக்கு, நான் எடுத்து காமிக்கிறேன். அது சொந்தமாக மாவட்ட ஆட்சிகிட்டையும் சரி எத்தனையோ புகார் நம்ம கொடுத்துருக்கோம். காவல் நிலையத்திலையும் இந்த மாதிரி அவங்க தாக்கப்பட்டது இருக்கோம். நாங்கள் அடிப்படை வசதி செஞ்சு கேட்டால் இதுக்கு முன்னாடி இப்போ இல்லை இதுக்கு முன்னாடி நாங்கள் தாக்கப்பட்டிருக்கோம், அவதூறாக பேசப்பட்டிருக்கோம். அவதூறாக எங்களுக்கு மேலே வழக்கு பதிவுபட்டு பொய் வழக்கு பதிவுபட்டு. அதனால எவ்வளோ இன்னல்கள் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம். எங்கள் குடும்பமும் பாதிக்கப்பட்டிருக்கு. நான் பாதிக்கப்பட்டாலும் சரி, என் குடும்பமும் பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால நான் பொது சமூகத்துக்கும் ஊராட்சி மக்களுக்கும் தான் கேட்கணும். அடிப்படை கேட்கணும். அடிப்படை வசதி ஒண்ணுமே இல்லை. மூணார் கிராமத்திலையும் சரி, மீனாட்சி எந்த கிராமத்திலையும் சரி, ஒவ்வொரு வீட்டுல ஒவ்வொரு தெருக்கள்ல தான் இருக்கிற ஊராட்சி சூரங்கோட்டை ஊராட்சி இந்த மாதிரி நிலைமைகளுமே ரொம்ப கேவலமா இருக்கு. சார் மக்களுக்கு எடுத்து அவங்க கொடுக்கக்கூடிய மக்களுடைய ஊராட்சி செயலாளர் இந்த கூட்டம் கலெக்டர் ஆட்டு 11 மணிக்குள்ள ஆரம்பிக்கணும்னு கொடுத்துட்டேன். அவருக்கு அச்சுந்தோயிலும் சூரங்கோட்டையும் பார்க்குறாரு. அச்சுந்தோயில் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கடையில நம்ம சூரங்கோட்டை பாலசுப்ரமணியம் முன்னாடி போட்ட பைப் லைன் விஜிலன்ஸ் அதிகாரி காத்துக்கிட்டு இருக்காங்க. அவருக்காண்டி அந்த அன்னைக்கு கேசி வண்டி நடந்துகிட்டு இருக்கு. அவர் இல்லாம அந்த வேலை நடக்காது. அதனாலதான் சார் வச்சு நடத்த சொல்லியிருக்காங்க. இதேபோல் தொருவலூர் கிராமத்தில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு ஊராட்சி மன்ற செயலாளர் பொன் செந்தில்குமார் தலைமையில், துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் முருகானந்தவல்லி தலைமையில் ஒன்றிய மேற்பார்வையாளர் ரோகம்பால், கிராம நிர்வாக அலுவலர் முத்தையா மற்றும் துறை அலுவலர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இக்கூட்டத்திலும் உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு மழைநீரை சேமிப்பது, தண்ணீரை பாதுகாப்பாக பயன்படுத்துவது குறித்தும் பொதுமக்களிடம் ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. இறுதியில் செயலாளர் பொன் செந்தில்குமார் நன்றியுரை தெரிவித்தார். வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.